இந்த வீடியோ ஒரு அவேர்னஸ் வீடியோ. இப்போ ரீசெண்டாக வந்து 56வது ஜிஎஸ்டி கவுன்சில் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து வேரியஸ் சேஞ்சஸ் கொண்டு வந்திருந்தாங்க. அதை பற்றின அப்டேட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த சேஞ்சஸ் எல்லாமே வந்து 22 செப்டம்பர் 2025 இம்ப்ளிமெண்ட் ஆகுது. அது ரிலேட்டடான அவேர்னஸ் வீடியோ தான் இந்த வீடியோ. 56வது ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டில் அத்தியாவசியமாக யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டுக்கான ரேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அது சம்மந்தமாக வந்து இப்போ வந்து நோட்டிஃபிகேஷனை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனோட காப்பி வந்து ஆல்ரெடி நம்ம வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். இதை வந்து நீங்கள் டைம் கிடைக்கும் பொழுது ரீட் பண்ணிக்கோங்க. இந்த சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து இது மிகப்பெரிய வரி மாற்றம்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் இவ்வளோ பெரிய மெகா சேஞ்சஸ் வந்து பண்ணதில்லை. இதான் வந்து ஃபஸ்ட் டைம். இந்த சேஞ்சஸோட நோக்கம் பார்த்தீங்கன்னா எளிமை, நியாயம், வளர்ச்சி அப்படிங்கிற இந்த முக்கிய கொள்கையை பேஸ் பண்ணி சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ப்ரெசண்ட்டில் வந்து 4 டயர் ரேட் இருக்குது. இதை வந்து 2 டயர் ரேட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து ஜிஎஸ்டி வந்து 5%, 18% அப்படிங்கிறது தான் வந்து இருக்கும். 40% இது வந்து டிமெரிட் குட்ஸ் 40% இருக்கும். இதனால் பொதுமக்களுக்கு வந்து அன்றாட வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருளுக்கான வரி வந்து குறைச்சதுனால வரி சுமை வந்து எல்லாருக்கும் வந்து குறையும். அதே மாதிரி சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கான வரி கட்டுப்பாடு, நிர்வாக செலவும் வந்து குறையும். அதே மாதிரி விவசாயம், சுகாதாரம், உற்பத்தி துறை இதெல்லாம் வந்து தனி கவனம் செலுத்தி ரேட்டு வந்து கம்மி பண்ணதுனால அந்த துறையும் வந்து வளர்ச்சி அடையும். இதுக்கப்புறம் வந்து நம்ம வாங்கக்கூடிய பொருளோட ரேட்டு வந்து கண்டிப்பாக வந்து குறையும். பழைய ரேட்டு வந்து 5%, 12%, 18%, 28% அப்படிங்கிறத மாற்றி இப்போ வந்து 5%, 18%ன்னு மாற்றிட்டாங்க. இந்த சேஞ்சஸில் வந்து 12%, 28% வந்து டோட்டலாக வந்து நீக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் கிடையாது. மிகப்பெரிய மாற்றம்னு பார்த்தீங்கன்னா 90% பொருட்கள் வந்து 28%லேருந்து 18%க்கு மாற்றிருக்காங்க. அதே மாதிரி 99% பொருட்கள் வந்து 12லேருந்து 5க்கு வந்து மாற்றம் பண்ணியிருக்காங்க. நம்ம தினசரி பயன்படுத்தக்கூடிய சோப்பு, பல்துளக்கி, ஹேர் ஆயில் இது மாதிரி அத்தியாவசிய பொருள் எல்லாமே வந்து 18லேருந்து 5 வந்து குறைச்சிருக்காங்க. உணவுப் பொருட்களும் பார்த்திங்கன்னா 12லேருந்து 5 குறைச்சிருக்காங்க. ஒரு சிலது வந்து 0%க்கு மாற்றிருக்காங்க. விவசாய உபகரணமும் வந்து 12%லேருந்து 5% வந்து குறைச்சிருக்காங்க. கல்வி பொருட்களுக்கான புத்தகம், எழுது பொருள், இந்த உபகரணங்கள் எல்லாம் வந்து இப்போ 0%ஆக வந்து மாற்றிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து இந்த உபகரணங்களுக்கான ரேட்டு வந்து வரி விலக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 40% வரி யாருக்கு விதிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருள், அதே மாதிரி நம்மளோட ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கும் பொருட்கள் எல்லாத்துக்கும் வந்து 40%, புகையிலை, பான் மசாலா, அதே மாதிரி ஒரு சில குளிர்பானங்கள் இது எல்லாத்துக்கும் வந்து 40%. அதே மாதிரி ஆடம்பர வாகனம் 50 லட்சத்துக்கு மேலே விலையுயர்ந்த கார் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து 40% வந்து வரி வந்து கட்டணும். சமூக நீதின்னு பார்த்தீங்கன்னா பணக்காரவங்க ஆடம்பரமாக வாழ்கிறவங்கள்ட்ட அதிகமான வரியை வந்து வசூலித்து சமூக வளர்ச்சிக்கு பயன்படுத்துறது. அதே மாதிரி வந்து விவசாயிகளுக்கு நவீன இயந்திரங்கள் குறைந்த விலையில் கிடைக்கிற மாதிரி வந்து ரேட்டை வந்து எல்லாத்துக்கும் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. விவசாயம் சார்ந்த மெஷினரி ஏதாவது வாங்குகிறோம் அப்படின்னா அந்த இயந்திரத்துக்கான வரி வந்து கம்மி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கான வரி சலுகையும் வந்து இதில் இருக்குது. அவங்களுக்கான ரீஃபண்ட், ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது எல்லாமே வந்து சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தோன்னா மருத்துவம் மற்றும் காப்பீடு துறையிலையும் வந்து நிறைய மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம இருக்கக்கூடிய இந்த இன்சூரன்ஸ் பாலிசிக்கு வந்து இதுக்கப்புறம் வந்து ஜிஎஸ்டி கிடையாது. அதே மாதிரி அத்தியாவசிய மருந்துக்கும் வந்து டேக்ஸ் வந்து கிடையாது. வணிகம் மற்றும் உற்பத்தி துறையில் இதனால் வந்து மிகப்பெரிய தாக்கம் ஏற்படும் இந்த ரேட்டு குறைச்சதுனால. இந்த எலக்ட்ரானிக்ஸ் துறையில் பார்த்தீங்கன்னா ஏர் கண்டிஷனர், டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இதுக்கெல்லாம் வந்து ஆடம்பர பொருள் இதெல்லாம் 28%லேருந்து இப்போ 18% வந்து வரி குறைப்பு பண்ணியிருக்காங்க. கட்டுமான பொருள் பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டு, இரும்பு, கல், மணல் போன்ற கட்டுமான பொருட்கள் வந்து மலிவாக கிடைக்கும். அதனால் வீடு கட்டுற செலவும் வந்து குறையும். வாகனங்கள்னு பார்த்தீங்கன்னா சிறிய கார் 150 அது குறைவான சிசி கொண்ட பைக்குக்கு வந்து 28லேருந்து 18% வந்து இப்போ டேக்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணதுனால அதோட ரேட்டும் வந்து நமக்கு கம்மியாக கிடைக்கும். இதனால வந்து உற்பத்தி வந்து வளர்ச்சி அடையும், வேலை வாய்ப்பும் வந்து நிறையா வந்து நமக்கு கிடைக்கும். இந்த வரி மாற்றத்தினால பொதுமக்களுக்கு நேரடி நன்மை பார்த்தீங்கன்னா ஒரு 15% வந்து குடும்ப செலவு வந்து குறையும்.
20% வந்து விவசாய செலவு வந்து குறையும். 2.5 மில்லியன் புதிய வேலை வாய்ப்பு வந்து உருவாகும். இந்த சேஞ்சஸில் வந்து இதுக்கப்புறம் வந்து 5% மற்றும் 18% மட்டும்தான் வந்து வரி விதிக்கப்படும். அத்தியாவசியமான பொருட்களுக்கு வந்து விலையை வந்து குறைத்தும், ஆடம்பரமான பொருட்களுக்கு வந்து விலையை வந்து அதிகரிச்சும் வந்து சட்டத்தை மாற்றிருக்காங்க. டிஜிட்டல் நவீனமயமாக்கல், ஏஐ டெக்னாலஜியை யூஸ் பண்ணி வரி கணக்கீடு, ரீஃபண்ட் ப்ராசஸ் பண்ணுறதும் விரைவாக வந்து பண்ணுவாங்க. இந்த வரி மாற்றத்தினால இந்தியாவோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ஒரு புதிய அத்தியாயமாக இருக்கும். பொதுமக்களுக்கு குறைவான வரி, மலிவான பொருட்கள் கிடைக்கும். தொழில் வளர்ச்சியிலையும் பார்த்தீங்கன்னா சின்ன நிறுவனங்கள் எல்லாமே வந்து வளர்ச்சி அடையும். விவசாயத்திலையும் வந்து இதனால் வந்து வளர்ச்சி அடையும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சியும் வந்து அதிகமாக இருக்கும். பொருளாதார வளர்ச்சி பார்த்தீங்கன்னா இந்தியாவின் உலகளாவிய போட்டித்திறன் வந்து அதிகரிக்கும். எளிமையான நிர்வாகம், அதே மாதிரி வரி கட்டுப்பாட்டில் ஒரு நம்பிக்கை ஏற்படும். இந்த வரி குறைப்பு மாற்றம் எப்பயிலேருந்து நடைமுறைக்கு வருது அப்படின்னா 22/9/2025 நடைமுறைக்கு வருது. உங்களோட தொழிலுக்கு நீங்கள் வியாபாரம் பண்ணக்கூடிய பொருட்களுக்கு வந்து இந்த வரி குறைப்பு வந்து பொருந்தும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அரசாங்கம் சொன்ன அந்த புதிய வரியை தான் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய லீகல் ஆக்ஷனில் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி வரும். 56வது ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டில் எந்தெந்த பொருட்களுக்கெல்லாம் வரி குறைச்சிருக்காங்க, அதே மாதிரி உங்கள் க்ளோசிங் ஸ்டாக்கு வந்து இப்போ வந்து நீங்கள் செல் பண்ண போகிறீங்கன்னா எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து எப்படி மாற்றணும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே வந்து ஏற்கனவே வந்து வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால், கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணுங்க. அப்போ தான் டேக்ஸ் அப்டேட் மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க முடியும். நம்மளோட டெலிகிராம், வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து நீங்கள் ஃப்ரீயாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணால் உங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னா டேக்ஸ் அப்டேட் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. இதுக்கு எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது. ஜாயினிங் லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் நீங்கள் இமீடியட்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது மாதிரி இன்னொரு அப்டேட்டில் சந்திக்கலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.